அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பள்ளி மாணவர்கள் விளையாட்டுத் துறையில் சாதனைகள் படைப்பதற்கு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக உணவு, தங்குமிட வசதியுடன் கூடிய விளையாட்டு விடுதிகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. அந்த விளையாட்டு விடுதிகளில் 2025-2026 ஆண்டிற்கான பள்ளி மாணவர்களுக்கான மாணவர் சேர்க்கை நடைபெற இருக்கின்றது. அதற்காக இணையவழி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக நடத்தப்படுகின்ற விளையாட்டு விடுதிகளில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.sdat.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் அதிகாரப்பூர்வ இணையதளம், ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே குறிப்பிடப்பட்டிருக்கும். அதற்கு முன்னாடியே தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக மாணவர் விடுதி சேர்க்கை குறித்த ஒரு செய்திக்குறிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதை பத்தி நம்ம பார்ப்போம். பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியர்கள் விளையாட்டு துறையில் சாதனைகள் படைப்பதற்கு ஏற்ப அறிவியல் பூர்வமான விளையாட்டு பயிற்சி, தங்குமிட வசதி மற்றும் உணவுடன் கூடிய விளையாட்டு விடுதிகள் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கீழ் 28 இடங்களில் செயல்பட்டு வருகின்றன. இவ்விளையாட்டு விடுதி சேர்க்கைக்கான விண்ணப்ப படிவம் 18/4/2025 முதல் www.sdat.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் வெளியிடப்பட்டுள்ளது. விளையாட்டு விடுதியில் சேர விருப்பமுள்ள 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியர்கள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து பதிவேற்றம் செய்வதற்கான கடைசி தேதி 5/5/2025. தேர்வுக்கு ஆன்லைன் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். மேலும் தகவல்களுக்கு ஆடுகள தகவல் தொடர்பு அலைபேசி எண் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த அலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். விளையாட்டு விடுதியில் சேர விரும்பும் மாணவ மாணவியருக்கான மாவட்ட அளவிலான தேர்வு போட்டிகள் வருகின்ற 7/5/2025 அன்று காலை 7 மணி அளவில் ஆண்களுக்கும், 8/5/2025 அன்று காலை 7 மணி அளவில் பெண்களுக்கும் கீழ்காணும் விவரப்படி நடைபெற இருப்பதால் ஆன்லைனில் விண்ணப்பித்தவர்கள் மட்டுமே தவறாது கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இதற்கான தகவல்கள் குறுஞ்செய்தி அல்லது வாட்ஸ்அப் மூலமாக உரிய மாணவர்களுக்கு தெரிவிக்கப்படும். விளையாட்டு விடுதி மாவட்ட அளவிலான விளையாட்டு போட்டிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விளையாட்டு கொடுத்திருக்காங்க. தடகளம் ஆண்கள் பெண்கள், கூடைப்பந்து ஆண்கள் பெண்கள், கால்பந்து ஆண்கள் பெண்கள், வளைவல் பந்து ஆண்கள் பெண்கள், கபடி ஆண்கள் பெண்கள், கையுந்து பந்து ஆண்கள் பெண்கள், கிரிக்கெட் ஆண்கள் ஒன்லி. இந்த விளையாட்டு போட்டிகளுக்கு மாவட்ட அளவிலான தேர்வுகள் நடைபெறும் இடம், தேதி மற்றும் நேரம். இடம் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் அந்தந்த மாவட்ட விளையாட்டு அரங்கம். தேதி மற்றும் நேரம் ஆண்கள் 7/5/2025 அன்று காலை 7 மணி, பெண்கள் 8/5/2025 அன்று காலை 7 மணி. ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்தந்த மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் விளையாட்டு அரங்கத்தில் இந்த போட்டிகள் நடைபெறும். ஆகவே விண்ணப்பித்த மாணவர்கள் தவறாது கலந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு மாவட்ட அளவிலான தேர்வில் தெரிவு செய்யப்பட்டவர்கள் மாநில அளவிலான தேர்வுக்கு தகுதி பெறுவர். அதன் விவரம் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் இணையதளத்தில் வெளியிடப்படும். கீழ்காணும் விளையாட்டுக்கு நேரடியாக மாநில அளவிலான தேர்வு போட்டிகள் 12/5/2025 அன்று கீழ்காணும் விவரப்படி நடைபெற உள்ளது. விளையாட்டுகள்: வாள் விளையாட்டு ஆண்கள் பெண்கள், ஃபென்சிங் ஆண்கள் பெண்கள், ஜூடோ ஆண்கள் பெண்கள், குத்துச்சண்டை ஆண்கள். இதற்கான மாநில அளவிலான நேரடி போட்டித் தேர்வுகள் நடைபெறும் இடம் ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கம், சென்னை. தேர்வு நடைபெறும் நாள் 12/5/2025 அன்று காலை 7 மணி. அடுத்ததாக பளு தூக்குதல் ஆண்கள் மற்றும் பெண்கள், விஷு ஆண்கள் மட்டும். நடைபெறும் இடம் அன்னை சத்யா விளையாட்டு அரங்கம், தஞ்சாவூர். தேதி 12/2/2025. அதன் பிறகு நீச்சல் ஆண்கள் மற்றும் பெண்கள், ஏஜிபி காம்ப்ளெக்ஸ் வேளச்சேரி, சென்னையில் வைத்து நடைபெறும். குத்துச்சண்டை பெண்கள், ஸ்குவாஷ் ஆண்கள். போட்டி நடைபெறும் இடம் ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கம், சென்னை. கைப்பந்து அண்ணா விளையாட்டு அரங்கம், திருச்சி. மல்யுத்தம், டேக்வாண்டோ மாவட்ட விளையாட்டு அரங்கம், கடலூர். மல்லர் கம்பம் மாவட்ட விளையாட்டு அரங்கம், விழுப்புரம் ஆகிய இடங்களில் இந்த விளையாட்டு போட்டிகள் நடைபெற இருக்கின்றது. தேதி விவரங்கள் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு தகுதிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனிநபர் மற்றும் குழு விளையாட்டு போட்டிகளில் விண்ணப்பிப்பவர்கள் மாவட்ட, மாநில அளவில் குடியரசு, பாரதியார் தின விளையாட்டு போட்டிகள், அங்கீகரிக்கப்பட்ட மாநில விளையாட்டு கழகங்கள் நடத்தும் போட்டிகளில் முதல் 3 இடங்களில் வெற்றி பெற்றிருத்தல் வேண்டும். அல்லது தமிழ்நாடு அணியில் தேர்வு செய்யப்பட்டு தேசிய விளையாட்டு சம்மேளனங்கள், இந்திய பள்ளி விளையாட்டு கூட்டமைப்பு, இந்திய விளையாட்டு அமைச்சகம் நடத்தும் தேசிய அளவிலான போட்டிகளில் கலந்து கொண்டவர்களும், பன்னாட்டு அளவில் அங்கீகாரம் பெற்ற போட்டிகளில் பதக்கங்கள் பெற்றவர்களும் மற்றும் கலந்து கொண்டவர்கள், மாநில அளவில் மற்றும் மாவட்ட அளவில் முதலமைச்சர் கோப்பை போட்டிகளில் பதக்கம் பெற்றவர்கள் மற்றும் கலந்து கொண்டவர்களும் விண்ணப்பிக்க தகுதியாவார்கள். இவ்வாறு இந்த செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு விண்ணப்ப
விண்ணப்பிப்பதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணி இந்த மெனுவிலேயே ஆன்லைன் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி பலதரப்பட்ட சேவைகள் ஆன்லைன் சர்வீஸ் கொடுத்திருப்பாங்க. இதுல நம்ம பார்க்க போறது ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் அட்மிஷன் 2025 அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த ஐகான்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அதாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு டேலண்ட் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல கீழே வரும்போது இந்த டேலண்ட் ப்ரோக்ராம் பத்தி முன்னுரை கொடுக்கப்பட்டுள்ளது. கீழே ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் அட்மிஷனுக்கு விண்ணப்பிப்பதற்காக கொடுத்திருக்காங்க. இங்க கொடுக்கப்பட்டுள்ளது அப்ளை ஃபார் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் எஸ்கேச். இதுல கொஞ்சம் நோட்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. மாணவர்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு டைரக்ட் ஸ்டேட் லெவல் செலக்ஷன் ட்ரையல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவல் செலக்ஷன் ட்ரையல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் இந்த ரெண்டு ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணி மாவட்ட அளவிலான தேர்வுகள் எவ்வாறு இருக்கும், மாநில அளவிலான தேர்வுகள் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நீங்க பார்த்து புரிந்து கொள்ளலாம். மாவட்ட அளவிலான போட்டிகளுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே அந்த நோட்டிபிகேஷன்ல நம்ம பார்த்ததுதான் இதில் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் மற்றும் நேரம், மாவட்ட அளவிலான தேர்வுகள் நடைபெறும் நாள் மற்றும் நேரம், விளையாட்டுகளின் விவரங்கள், மாவட்ட அளவிலான தேர்வுகள் நடைபெறும் நாள் மற்றும் இடம் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. மாவட்ட அளவிலான தேர்வின் போது கீழ்கண்ட ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். அதாவது பிறப்புச் சான்றிதழ், ஆதார் அட்டை, பள்ளியில் பயில்வதற்கான ஏதேனும் ஒரு ஆவணம், ஐடி கார்டு அல்லது போனபிட் சர்டிபிகேட் ஏதாவது ஒன்று மாவட்ட அளவிலான தேர்வின் போது சமர்ப்பிக்கப்பட வேண்டும். மாவட்ட அளவிலான தேர்வில் தேர்வு செய்யப்பட்டவர்கள் மாநில அளவிலான தேர்வுக்கு தகுதி பெறுவர். அதன் விவரம் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்படும். அதன் பிறகு மாவட்ட வாரியாக விளையாட்டு போட்டி தேர்வுகள் நடைபெறும் இடம் மற்றும் நாள் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்தந்த மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் விளையாட்டு அரங்கில் இந்த போட்டிகள் நடைபெறும். தேர்வு நாள் மற்றும் நேரம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்தனியாக முகவரி விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் பார்த்து புரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு மாணவர்களுக்கான விளையாட்டு விடுதிகள் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் பாய்ஸ் செயல்படும் இடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. லிஸ்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஃபார் பாய்ஸ், எந்தெந்த மாவட்ட விளையாட்டு விடுதிகளில் எந்தெந்த விளையாட்டுகள் நடைபெறும் என்பதை பற்றி விவரங்கள் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி பாய்ஸுக்கு கொடுத்திருக்காங்க, கேர்ள்ஸுக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்ததாக மாநில அளவிலான தேர்வு நடைபெறும் விதிமுறைகள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பம் சமர்ப்பிக்க கடைசி நாள் மற்றும் நேரம், நேரடி மாநில அளவிலான தேர்வுகள் நடைபெறும் இடங்கள் விவரங்கள் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு வகைகள், நேரடி மாநில அளவிலான தேர்வுகள் நடைபெறும் இடம், மாநில அளவிலான தேர்வுகள் நடைபெறும் நாள் மற்றும் நேரம் போன்ற விவரங்கள் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. இதுலயும் மாணவர் விடுதிகள் செயல்படும் இடங்கள் மாவட்ட வாரியாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஆண்களுக்கான விளையாட்டு விடுதிகள், பெண்களுக்கான விளையாட்டு விடுதிகள், அங்கே என்னென்ன விளையாட்டுகள் நடைபெறும் அப்படிங்கிற விவரங்களும் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் விளையாட்டு விடுதிகளில் சேர்வதற்கு விண்ணப்பிப்பதற்கு திருப்பி இந்த பேஜிலே அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி SDAT டேலண்ட் அப்ளிகேஷன் 2025-26 பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமாக இந்த விண்ணப்ப படிவத்தில் உங்களது பெயர், விண்ணப்பதாரரின் பெயர் முதலில் எழுத வேண்டும். அப்புறம் பாலினம், டேட் ஆஃப் பர்த், வயது தெளிவாக எழுதிக்கோங்க. அதன் பிறகு தொலைபேசி எண், அதாவது தொடர்பு எண், மின்னஞ்சல் முகவரி, தாய் தந்தை காப்பாளர் பெயர், ஜூன் 2025 சேர விரும்பும் வகுப்பு, விண்ணப்பதாரரின் ஆதார் எண், சேர விரும்பும் விளையாட்டு, நகரம், எமிக்ஸ் நம்பர் உங்களது பள்ளி தலைமை ஆசிரியரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அல்லது உங்களது டிசியிலும் உங்களது எமிக்ஸ் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும். எமிக்ஸ் நம்பர் தெரியாதவர்கள் இணையதளம் வழியாக எவ்வாறு எமிக்ஸ் நம்பர் தெரிந்து கொள்வது என்பதை பற்றி ஏற்கனவே நமது சேனலில் ஒரு வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வீடியோவோட லிங்க் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அதை பார்த்து மாணவர்கள் இணையதளம் வழியாக எவ்வாறு எமிக்ஸ் நம்பர் செக் செய்வது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அவ்வாறு பார்த்து உங்களது எமிக்ஸ் நம்பர் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் மாவட்டம், பின்கோடு, முழு முகவரி என்டர் பண்ண வேண்டும். அப்புறம் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஒன்று 2 MB ப்ரௌஸ் பண்ணி இங்க அட்டாச் பண்ணிக்கோங்க. எல்லாமே கிளியரா பண்ணி முடிச்ச பிறகு உங்க விண்ணப்பத்தை சப்மிட் பண்ணிக்கோங்க. உங்களது விண்ணப்பம் சக்சஸ்ஃபுல்லாக சமர்ப்பிக்கப்படும். அதன் பிறகு தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு SMS அல்லது வாட்ஸ்அப் வழியா தகவல்கள் தெரிவிப்பாங்க. தேர்வு நடைபெறும் நாளன்று தேர்வு நடைபெறும் இடத்தில் மாணவர்கள் சேர்ந்து விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ளலாம். மாவட்ட அளவிலான போட்டிகளில் வெற்றி பெறுபவர்கள் மாநில அளவிலான தேர்வுக்கு தகுதி பெறுவார்கள். மாநில அளவிலான தேர்வுகளிலும் தகுதி வெற்றி பெறுபவர்கள் இந்த மாணவர் விடுதி சேர்க்கை கிடைக்கும். இலவசமாக உணவு, தங்குமிடத்துடன் கூடிய விளையாட்டு பயிற்சிகள் மேற்கொள்வதற்கு அரிய வாய்ப்பு. ஆகவே மாணவர்கள் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.